want equity for all, not just for a few. UGC. 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 அனைவருக்கும் வணக்கம். இது ஃபேர் சைட். தொடர்ந்து செய்திகளை வாசிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். வட இந்தியாவில் வந்து யூஜிசியோட புது ரூல்ஸுக்கு எதிராக மாணவர்கள் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அது இப்போது சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தற்காலிகமாக அந்த யூஜிசியோட நியூ ரூல்ஸை வந்து தடை வச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அந்த நியூ ரூல், அது எந்த வகையில் வந்து சரியானது அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அந்த நியூ ரூல் என்னென்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு கல்லூரி பல்கலைக்கழகங்களில் ஏற்படுகிற ஜாதிய ரீதியிலான டிஸ்கிரிமினேஷனை தடுப்பதற்காக ஒவ்வொரு கல்லூரி பல்கலைக்கழகங்களில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டி ஒரு மாணவன் கம்ப்ளைண்ட் கொடுத்த வித்தின் 15 ஹவர்ஸில் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கமிட்டி அட்ரஸ் பண்ணணும். அதன் பிறகு 15 நாட்களில் அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து அந்த கமிட்டியை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆக்சுவலி. ஸோ அது எந்த அளவில்னு கேட்டிங்கன்னா, ஒரு எப்படி சிவில் சொசைட்டியில் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணால் அவனை கொண்டுட்டு போயிட்டு நம்ம பிசிஆர் சட்டத்தில் ஜெயிலில் அடைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு கல்லூரியில் ஒரு மாணவன் டிஸ்கிரிமினேஷன் செய்யும் பட்சத்தில் அவனை சிறைக்கு அனுப்புகிற அளவுக்கான தண்டனையை கொடுக்கும் அளவுக்கு இந்த புது ரூல்ஸ் வந்து வழிவகை செய்யுது. இதுதான் இப்போ இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு மாணவன் யார் மேலே வேணாலும் எப்படி வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு வாத்தியார் கடுமையாக நடந்துக்கிட்டாருங்கிறதுக்காக கூட அவர் மேலே வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து இது கல்லூரிகளுக்குள்ளே வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற சுதந்திரத்தை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் போராடுற மாணவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்குது. முதல்ல நம்ம மாணவர்களுக்குள்ளே இப்படியான ஒரு பிளவை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸை வந்து நம்ம விரும்பலை. சிவில் சொசைட்டிக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிங்கிற அந்த சட்டம் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுதுங்கிறது நமக்கு தெரியும். உச்சநீதிமன்றம் 2018 ஒரு கருத்து சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 97.2 விழுக்காடு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகள் வந்து பொய் வழக்குகள், போலி வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. ஏற்கனவே பல்வேறு நீதிமன்றங்கள், கேரளா நீதிமன்றம், கேரளா உயர் நீதிமன்றம் கூட இதில் கருத்து தெரிவிச்சிருக்கு. இது பிசிஆர் ஆக்ட் வந்து தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு.